உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு மனதை உடையவன் உம்மையை நம்பியிருக்கிறபடியால் நீர் அவரை பூர்ண சமாதானத்துடனே காத்து கொள்வீர். ஏசாயா 26:3. என் கால் செம்மையான இடத்தில் இருக்கிறது, சபையிலே என் கர்த்தரை துதிப்பேன். சங்கீதம் 26:12. என் கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் விண்ணப்பத்தை கவனியும். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். சங்கீதம் 1:2. இரக்க காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரை நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். உங்கள் கைகளில் பரிசுத்த ஸ்தோத்திரத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 134, 1 அதிகாரம் முடிய. நீதிமான்களே, கர்த்தரை துதியுங்கள். துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும். சுரமண்டலத்தினாலே அவரை துதித்து 10 நரம வீணையினாலே அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள். அவருக்கு புதுப்பாட்டு பாடுங்கள். ஆனந்தத்தோடைய வாத்தியங்களை நேற்றியாக வாத்தியங்கள். சங்கீதம் 33:1-3 வரை. ஆபத்து நாளிலே கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராகில். யாக்கோபின் தேவனுடைய நாமம் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாகும். சங்கீதம் 20:1. மகனே, என் போதகத்தை மறவாது வரும், அது உன் இருதயங்களின் கட்டளைகளை காக்க கடவது. அது உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயசையும் சமாதானத்தையும் அளிக்கிறது. நீதிமொழிகள் 3:1-2 வரை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான். உபாகமம் 8:3. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார்கள். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கைக்கொள்ளும்படி நீ கற்பித்தீர். உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும். சங்கீதம் 119:1-5 வரை.